ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நவீனா, உன் தோழி சொல்றத கொஞ்சம் கேள. என் பையன் தான் உனக்கான பாதுகாப்பு. அவன் மட்டும் உன் பக்கத்துல இருந்தா யாராச்சும் உன்னை தப்பா பேசுவாங்களா? இல்ல நான் தான் பேச விட்டுருவேன். நீ மட்டும் ஊன்னு சொல்ல. என்ன வினோ, என் மகன் கையால தாலி வாங்கிக்கிறியா? ஏய் வினோ, ஏண்டி என்ன அசிங்கப்படுத்திட்டு என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நின்னுட்டு இருப்ப? உன்னெல்லாம் உயிரோட விட போய் தானே இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருக்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன பண்ற பாரு. விடு விடு பத்மா, என்ன விடு. நான் இவளை கொண்டாம விட மாட்டேன். விடு பத்மா, கத்திரி கொலை விடு பத்மா. விடு கூட நான் அசிங்கப்படுத்திட்டேன்ல. விடு சொன்ன கேளு. விடு பத்மா, வேணாம். என்ன விடு விடு பத்மா, விடு விடு சொல்றல. விடு விடு விடு. விடு பைத்தியமா நீ? இவ்வளவு மாதிரி ஒரு கேடு கட்டவளை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போய் ஓவாவுக்கு அழைச்சுக்க போறியா? ஆத்திரப்படுறதுக்கு முன்னாடி நீ உன் பசங்களை பத்தி கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தியா? ஏற்கனவே அப்பா இல்லாத பசங்க இப்போ அம்மாவும் இல்லாம போயிட்டா கஷ்டப்பட மாட்டாங்களா? இதெல்லாம் ஒரு சாக்கடை. கல்லெடுத்து எரிஞ்சா நமக்கு தான் அசிங்கம். இந்த மாதிரி அசிங்கம்லாம் வேணானதா உனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கேன். ஏமா, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்க? நாங்க கோவப்பட்டா நீ தாங்க மாட்ட. பார்த்தல்ல, நான் விட்டிருந்தா இந்நேரம் மூச்சு நின்னு இருக்கும். போமா. என்ன நீ என்ன சண்டைக்காரியாவே பாக்குற? உண்மையிலேயே இப்ப நான் சண்டை போட வரல கண்ணு, சமாதானம் பேசதான் வந்திருக்கிறேன். பேசிட்டு நான் பாட்டுக்கு போயினே இருக்கிறேன். முதல்ல என் செல்ல வினோவுக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். என்னடா நம்ம இவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு ஆதாரத்தெல்லாம் பக்காவா ரெடி பண்ணி உள்ள தூக்கி வச்சதுக்கு அப்புறமும் இவ எப்படி வெளியில வந்தா? அதுவும் சமயம் பார்த்து கரெக்டா வந்தாளேன்னு உனக்குள்ள ஒரு ஆச்சரியம் இருக்கும். அதுக்கு முதல்ல நான் உனக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துறேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு குத்த வந்தா எப்படி? யாவினா, இந்த கத்திரிக்கோளுக்கெல்லாம் ஆசற உடம்பா இது? கண்ணு, என்ன வெளியில எடுத்ததே உன் சம்பந்தி பூரணிதான். ஓ நாத்தனாருக்கும் அவ பையனுக்கும் நிச்சயம் நடக்க கூடாதுன்னு தானே என்னையே வெளியில எடுத்தா? நானும் எனக்கு உதவி பண்றாளேன்னு எனக்கு சாதகமா ஒன்ன வளைக்க வச்சிருந்த வீடியோவை அவளுக்கு சாதகமா பயன்படுத்தி உன் ரம்யா நிச்சயத்துக்கு ஆப்பு வச்சுட்டா. வினோகன், ஒன்னு அழிக்கணும்னு இங்க ஒரு கூட்டமே உனக்கு தெரியாம சுத்திட்டு இருக்குது. இனி நீ கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடிதான். அதனால உன் பக்கவாதியம் சொல்ற மாதிரி உனக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருந்தா தானே உன்னை நீ காப்பாத்திக்க முடியும். இங்க பாரு வினோ, இது நாள் வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த அவமானம் மொத்தத்தையும் நான் மறந்துடுறேன். நீயும் பழசெல்லாம் மறந்துரு. நாம ரெண்டு பேரும் சமாதானமா போயிடலாம். ஏய், நான் உனக்கு கடைசியா வாய்ப்பு கொடுக்கறேன். நீ பேசாம என் பையனை கல்யாணம் பண்ணிக்க. யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல? வேணாம் வேணும். இல்ல முடியாது, நான் அப்படிதான் இப்படிதான்னு சும்மா பேசுற இந்த வாய்ஸ் அவடெல்லாம் வேஸ்ட். உன் அத்தை
இது நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பா நினைச்சுக்கோ. நாளைக்கு 1 மணி வரைக்கும் தான் டைம். அதாவது இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள நீ மனசு மாறி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கோ. இல்ல முடியாதுன்னு அடம் பிடிச்சா உனக்கு நாளைக்கு மிகப்பெரிய அவமானத்தை கொடுப்பேன். இதுக்கு மேல உன்னால நான் அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் நான் பார்த்தாச்சு. இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இப்ப மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா அசிங்கப்பட்டு போயிடுவ. போடி. பர்றா, நீ என்ன அசிங்கப்படுத்த போறியா? பாரு, எனக்கு இந்த அவமானம் அசிங்கெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. துடைச்சு போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனா உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு எந்த லெவலுக்கு வேணாலும் நான் கீழே இறங்குவேன். ஆமா, நீ என்ன சொன்ன? இனிமே அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்குதுன்னா இருக்கே. உன் வாழ்க்கைய நாரடிக்க தரமான சம்பவம் இருக்கு. அதுல இருந்து நீ மீண்டு வரவே முடியாது. பாரு, என்ன இருந்தாலும் நாளைக்கு நீ மருமவ நான் மாமியாரா ஆக போறோம். நமக்குள்ள இந்த சங்கடம் எல்லாம் வேணாமே. ஆனா அடம் புடிச்ச உனக்கு நான் அந்த அசிங்கத்தையும் காட்டுவேன். அது உனக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அதனால சம்மதம் சொல்ற வழிய பாருமா. ஏய் பக்கவாதியா, இப்ப ஊதுனா மாதிரி நல்லா உன் ஃப்ரெண்டு காதுல ஊது. இவ எடுக்க போற முடிவுல தான் இவ வாழ்க்கையோட அடுத்த கட்டமே இருக்கு. புத்திசாலித்தனமா முடிவெடுக்க சொல்லு. அப்புறம் நான் குறைக்கிற ஜாதி இல்ல, கடிக்கிற ஜாதி. நாளைக்கு 1 மணி ஞாபகம் வச்சுக்க. சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள வந்துட்டா பார்த்தல. நீயும் எவ்வளவு நாள் தான் பதில் கொடுத்து எதிர்த்து தனியாலாம் நிப்ப? உனக்கு கூட தைரியம் சொல்லி பாதுகாக்க ஒரு துணை வேணும். இல்லனா இப்படிதான் தினம் போராடிக்கிட்டே இருக்கணும். பாதையை மறைச்சு இப்படி நாய் குலைக்குதுங்கிறதுக்காகலாம் நான் போற பாதையெல்லாம் மாத்திட்டு இருக்க முடியுமா? ஒதுங்கி போகணும், இல்லனா கடிக்க வந்தா கல் எடுக்கணும். இதுக்கெல்லாம் பயந்து துணைக்கு ஆள் வச்சுக்கணுங்கிற அவசியமே இல்ல. நீயும் எங்க அத்தை மாதிரி சூழ்நிலையை உனக்கு சாதகமாக்கி பேசாத. அவ என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். வினோ,